ஆண்டவர் வழக்காடுவார் ஆட மாட்டாரா? வழக்காடுவார். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாம ஜெபிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்காரன் செய்யறதெல்லாம் அநியாயத்தை கர்த்தர் பொறுப்பாரா? விட்டுதான் பிடிப்பார். யாருக்காக ஜெபிக்க முடியாது. உலக நாடுகளுக்காக சமாதானத்துக்காகவே ஜெபிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் மனிதர்கள் பண்ணுகிற வேலைகள் படு மோசமா இருக்கு. என்ன நாட்டுல பண்ற வேலைகள் மோசமா இருக்கு. நம்முடைய இலங்கையில் நடக்கிற வேலைகள் மோசமா இருக்கு. என்ன ஓமா இல்லையா? பிளைட் முந்தின நாள் பறந்து அப்படியே விழுந்துச்சு. 6 நிமிஷத்துல விழுந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 242 பேர்ல ஒருத்தன் தப்பினா மற்றெல்லாம் போச்சு. ஒரு பொடி கூட எடுக்க முடியல. ஒருவர் மட்டும் பாஞ்சு இருக்கிறான். துணிச்சு பாஞ்சு இப்பொழுது வைத்தியசாலை இருக்கிறான். ஆனா அந்த பிளைட் விழுந்த இடத்துல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் படித்து கொண்டு கிட்டத்தட்ட அது ஒருத்தர் 100 ஒருத்தர் 90 எல்லாருமே மறித்து போய் விட்டார். பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நொடி மரணம் எப்ப வரும் ஏது வரும் தெரியாது. இந்த உலகளாவிய ரீதியில உலக நாடுகளிலே நாங்கள் அழிவுகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் நடக்கிற அழிவுகளை பார்த்து ஆண்டவர் ஏன் கைவிட்டுட்டார் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வழக்காடுகிற தெய்வம். அல்லேலூயா. உலகத்தாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறிந்த மக்களா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தர் நியாயம் தீர்க்கிற தேவன். கர்த்தர் சிட்சிக்கிற தேவன். ஆண்டவர் கண்டிக்கிற தேவன். ஆண்டவர் எச்சரிக்கிற தேவன். ஆண்டவர் தவறை சுட்டி காட்டுகிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக் கூடாது. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை அன்பு கூறுகிறவர் என்று சொல்லி மட்டும் நின்று விடாதபடி அவர் வழக்காடுகிறவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் முதலாவது குமாரனாய் மனிதனாய் பூமிக்கு வந்தார். இரண்டாவதா எப்படி வரப்போகிறார்? நீதி உள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜாவாய் பூமிக்கு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தேசங்களில் அழிவுகள் நடக்கிறது. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பலக்கரம் பராக்கிரமம் செய்கிறது. அதனாலதான் ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. என்ன இருக்குது? வழக்கு. அது ஏனென்றால் முதலாவது தேசத்தில் என்ன இல்ல? உண்மை இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை ஊழியக்காரன் உண்மை உள்ளவனா இருக்கணும், விசுவாசி உண்மை உள்ளவனா இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவன் கணவன் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும். குடும்ப தலைவி மனைவி உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும். பிள்ளைகள் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும். விசுவாசிகள் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவனை பற்றி சாட்சி கொடுத்தார். யாரு? மோசையை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். 2ஆம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் படிச்சு பாருங்க. ஆனாலும் என் தாசனாய மோசே என் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அவ்வளவு தூரம் மோசே ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னென்னத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும்? கடவுள் கொடுத்த ரட்சிப்புல நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் எழுதி கொடுத்த பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகள்ல நாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு கணவனை கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்கு கணவன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். குடும்ப தலைவி தன் கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஊழியக்கார விசுவாசிக்க கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் இருக்கணும். விசுவாச பிள்ளைகள் முதலாவது கர்த்தருக்கும் ஊழியக்காரருக்கும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏனென்றால் உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வசனம் பாடம் முன்பகுதி மட்டும். பின்பகுதி என்ன சொல்லுது? பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் எல்லா தீமையிலும் அகப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அதாவது ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். பாருங்க, ஆண்டவர் உண்மை உள்ள தெய்வம். நாங்க என்ன ஆராதிக்கிறோம்? ஆண்டவர் உண்மை உள்ளவரு என்ன பாடுறோம்? என்ன உண்மை உள்ளவரு, மனதுருக்கம் உடையவரு. ஆண்டவர் உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமன் ஒன்றுமில்ல போ. ஆமன் ஆமா இல்லையா? ஓய்வு நாள்ல உண்மையா இருக்கணும். துதிவள முடியெல்லாம் வராதிங்க. ஆபீஸ்ல சைன் பண்ணி முன்னுக்கு போய் என்ன செய்றீங்க? பிங்கர் பிராங்கோ அல்ல சிக்னேச்சர் போட்டு ஆபீஸுக்கு போறீங்க. அதை விட கர்த்தர் கேவலமானவர் அல்ல. ஆராதனையில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். தனி ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள்.